ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மே மந்த்து லாஸ்ட் 15 டேஸ் வந்து ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது வந்து நான் இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டேன். நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கோல்டில் பண்ணியிருக்கேனா இல்லை சில்வரில் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னையோட கோல்டு அண்ட் சில்வர் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 10th ஜூன். இன்னையோட கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 8,945 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 10 ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 119 ரூபா. நேற்றை விட 1 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 111 ரூபாயிலேயே அப்படியே ஒரு 10 டேஸ் கிட்ட அப்படியே இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சடனாக இன்க்ரீஸ் ஆகி 119 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு இந்த சேவிங் சேலஞ்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்தோட லாஸ்ட் 15 டேஸ் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிராம் வந்துட்டு எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 8,765 ரூபா இருந்தது. நான் வந்து 15 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். 15 டேஸ்க்குள்ளே ஒரு 1/4 கிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால 1/4 கிராமுக்கு எவ்வளோ வரும், அன்னையோட டேட் படி 1/4 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற கால்குலேஷன் வந்துட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் அதோட சேர்த்து ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு 2,330 ரூபா வந்தது. ஆனால் நான் வந்துட்டு 15 டேஸ் கழிச்சு தான் வாங்குறதா பிளான் இருந்தது. ஸோ அதனால் நான் 1 கிராம் 9,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் வந்துட்டு போட்டிருந்தேன். 1 கிராம் வந்துட்டு 9,000 ரூபா அப்படின்னா 1/4 கிராம் வந்துட்டு ஒரு 2,250 ரூபா வரும். அது கூட மேக்கிங் சார்ஜஸ் வந்துட்டு ஒரு 75 ருபீஸ், அப்புறமா ஜிஎஸ்டி ஒரு 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2,400 ரூபா அப்ராக்சிமேட்டாக நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேஷன் போட்டு சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பிளான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 160 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா 15 நாளைக்குள்ள 2,400 ரூபாய் ஈஸியாக நம்மளால சேவிங்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு டார்கெட் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு 160 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நானும் சேவிங்ஸ் பண்ணினேன். 2,400 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோல்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலை. கோல்டுக்கு பதிலாக நான் வந்து சில்வரில் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். சில்வரில் நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, காயின் தான் வாங்கினேன். இது எவ்வளோ கிராம்ஸ் வந்தது அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த இயர் 2025லேருந்து நான் கோல்டு, சில்வர் 2லேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சில்வரே வாங்கிட்டேன். நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 111 ரூபா இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 10 டேஸாக 111 ரூபாயில் அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் கோல்டு வாங்காமல் சில்வர் வாங்கினேன். எப்படியும் அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் வாங்கினேன். அதே மாதிரி நான் கரெக்டாக 1ஆம் தேதி நான் வாங்கினேன். 2ஆம் தேதியிலேருந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வாங்கினதுலேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் வந்துட்டு கோல்டுக்குமே எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. 2,400 ரூபா வந்தது. நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்த அமௌண்ட் வந்துட்டு 2,400 ரூபா. அன்னையோட ரேட்டுக்கு 1/4 கிராம் காயின் வந்துட்டு 2,370 ரூபா தான் வந்தது. சரி, நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் சில்வரில் இந்த வாட்டி இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ அந்த பில்லை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றின ஒரு பயம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம பயப்படவே வேண்டாம். நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் 100 மில்லிகிராம் கோல்டு வாங்குறதுக்கும் 10 கிராம் சில்வர் வாங்குறதும் ஈக்குவல் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது பில்லு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்றைக்கி ஒரு கிராம் வந்துட்டு, அதாவது நான் வாங்கும்போது ஒரு கிராம் வந்துட்டு 111 ரூபா. அதுக்கு கிட்டத்தட்ட இந்த 111 ரூபா அப்படிங்கிறது ஒரு 10 to 12 டேஸ் கிட்ட சேம் அதே ரேட்லேயே அப்படியே தான் இருந்தது. சரி, நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நான் வாங்கினதுக்கு அடுத்த நாள்லேருந்து அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை கிராம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயின் வந்துட்டு 24 கிராம் 960 மில்லிகிராம் இருந்தது. 40 மில்லிகிராம் கம்மியாக இருந்தது 25 கிராமுக்கு. இதில் வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராமுக்கு ₹1.75 வந்துட்டு அவங்க வேஸ்டேஜாக கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சில்வரோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்து 2,814 ரூபா வந்தது. அது கூட ஜிஎஸ்டி சேர்க்கும்போது, ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லாம் சேர்க்கும்போது 2,898 ரூபா வந்தது. அவங்க வந்துட்டு அந்த 8 ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு 2,890 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது நான் என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி நான் வாங்கியிருக்கேன்.
சில்வர பொறுத்தவரைக்கும் பியூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, 999 அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நம்ம வந்து கோல்டுக்கு எப்படி 916 அப்படின்னு சொல்லி சிம்பல் சொல்றோம் இல்லையா? ஹால்மார்க் சிம்பல் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சில்வருக்கு வந்துட்டு 999 அப்படிங்கிறது தான் பியூரிட்டிக்கான பியூர் சில்வர் அப்படிங்கிறதுக்கான சிம்பல் இதுதான். அதாவது ஹால்மார்க் சிம்பல் இதுதான். அதே மாதிரி இத வந்து நம்ம ஈஸியா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். நமக்கு வந்து ரொம்பலாம் அமௌண்ட் லெஸ் பண்ண மாட்டாங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டில வந்து அந்த பில்லுலயே மென்ஷன் பண்ணியே குடுத்துடுறாங்க. நான் அத உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ. பில்லுல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து 1% வந்து லெஸ் பண்ணுவாங்க. அதுவே நம்ம கேஷா வாங்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து 6% வந்து லெஸ் பண்ணிட்டு அமௌண்ட் குடுத்துருவாங்க. அதாவது இப்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சில்வர்லயோ, கோல்டுலயோ நம்ம ஆர்னமெண்ட்ஸோ ஏதோ ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா, அப்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது காயின்க்கு வந்து 1% வந்து லெஸ் பண்றாங்க. அதுவே எனக்கு கேஷா தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த பில்ல அப்படியே கொண்டு போய் குடுத்தோம் அப்படின்னா, அன்னையோட சில்வர் ரேட்டுக்கு அது எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கு, எவ்வளோக்கு போகுது அப்படின்றத பார்த்துட்டு 6% லெஸ் பண்ணிட்டு அப்படியே அமௌண்ட்டாவே நம்ம கையில குடுத்துருவாங்க. இது வந்து முன்னாடிலாம் அவங்க வந்து பில்லுல மென்ஷன் பண்ணல. ஏன்னா நான் இப்போ ஒரு 4 to 5 டைம்ஸ்க்கு நான் வாங்கிட்டேன். இப்ப தான் அவங்க வந்து ரீசென்ட்டா தான் அவங்க பில்லுலயே அத மென்ஷன் பண்ணியே குடுக்குறாங்க. ஸோ சில்வர இந்த மாதிரி நீங்க ஆர்டிகிள்ஸா வாங்குறீங்க அப்படின்னா, ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா இந்த மாரி பிளேட்டாவோ, இல்ல பவுலாவோ, டம்ளராவோ இந்த மாதிரி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, இத வந்து நீங்க ரிட்டர்ன் குடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அ 15% வந்து லெஸ் பண்ணிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்க ஆர்னமெண்ட்ஸா வாங்குறீங்க, செயினா வாங்குறீங்க, கொலுசு, மோதிரம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 15% வந்து லெஸ் பண்ணிருவாங்க. இது வந்துட்டு நீங்க ஜிஆர்டில வாங்கிட்டு அதே கடையில குடுத்தீங்க அப்படின்னா, இதுவே நீங்க வெளியில வேற கடையில வாங்கிட்டு இங்க வந்து நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு 25 to 35 அதாவது பியூரிட்டி பார்த்துட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்துட்டு சில்வர இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, அத காயினா வாங்கி சேவிங்ஸ் பண்றது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா, அதுக்கு தான் 1% லெஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம ஏதாவது கோல்டுல மாத்தி கூட வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் சில்வர் காயின்ஸ் கொண்டு போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு என்ன வேல்யூவோ அதுலேருந்து 1% லெஸ் பண்ணிருவாங்க. மீதி இருக்கிற அமௌண்ட்ட நம்ம அத கோல்டா கூட வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு என்ன கோல்டு வேல்யூ வருதோ அத கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ மே மந்தோட லாஸ்ட் 15 டேஸ் சேவிங் சேலஞ்சில நான் வந்துட்டு 25 கிராம் வந்து சில்வர் வாங்கியிருக்கேன். நீங்க எத்தன பேரு இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணீங்க? எத்தன பேரு கம்ப்ளீட் பண்ணீங்க? எதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க? அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சேவிங் சேலஞ்ச் வீடியோ வேணும் அப்படின்னா, அதையும் நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த மந்த்லயும் ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல நான் நெறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் குடுத்துட்ருக்கேன். நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு குடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.